இப்படி ஒரு ஃபீச்சர் இமோஜிக்குள்ள இருக்கான்னு நீங்கலாம் ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. ஒரு இமோஜிக்குள்ள இவ்வளோ விஷயத்த வந்து கஸ்டமைஸா வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க வந்து ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. இமோஜி அப்படிங்கிறது டே டு டே லைஃப்ல சேட்ல வந்து நம்ம யூஸ் பண்றது. ஆனாலும் அதுக்குள்ள கஸ்டமைஸான முக்கியமான விஷயங்கள டெலகிராம் வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்த சேட் பிளாட்ஃபார்ம் மாரி இல்லாம டெலகிராம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் யூனிக்கா செய்வாங்க. உதாரணத்துக்கு அவங்களோட இமோஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உயிர் குடுத்திருப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு இமோஜிக்கும் டிஃபரெண்டான கேரக்டர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கான சவுண்டும் வந்து பேசிக்ல வந்து பேக்ல வந்து குடுத்திருப்பாங்க. அண்ட் நீங்க எதிர்பார்க்காத பல விஷயங்களும் உள்ள இருக்கும். ஒவ்வொரு இமோஜிக்கும் ஒவ்வொரு வகையான கேரக்டர் வந்து குடுத்து, அதுக்கான சவுண்ட்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, 3டி மாடியூம்லயும் வந்து உள்ள வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்னா பார்த்தலாம் வாங்க. ஸ்பெஷல் திங்ஸ் ஆரம்பிக்கிறதே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல இருந்தா. இத டேப் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்க்கான இம்பார்ட்டன்டான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரோல் ஆகுற மாரி வச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நீங்க ஒரு கேமரா இருக்கீங்க அப்படின்னா, கேம் பேட் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அழகா வந்து அந்த கேம் பேட கேம் கன்சோல் வந்து நகர்த்துற மாரி இருக்கும். அண்ட் ஹார்ட்க்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலர்ஃபுல்லான ஹார்ட்ஸ் வந்து ஷஃபிள் ஆகுற மாரி வச்சிருப்பாங்க. அண்ட் ஜாம்பிக்கு கூட இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து வாய்ஸோட இருக்கும். ஜாம்பி வந்து கத்துற மாரியான வாய்ஸ் வந்து இத டேப் பண்ணாலே இருக்கும். அண்ட் ஹாலோவின்க்கான இந்த ஸ்பூக்கியான இந்த வகையான பூசணிக்காவும் வந்து அதில வந்து தெளிவா வந்து குடுத்திருப்பாங்க. அண்ட் காஃபின்ஸ் அந்த ஹாலோவின்னாலே காஃபின்ஸும் வரும் இல்லையா? ஸோ காஃபின்ஸ் ஓப்பன் பண்ற மாரி டோர் வந்து ஷட்டர் ஆகுற மாரிலாம் சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். இதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஷாக்கிங்கான இமோஜிக்கு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் இமோஜி மாரி வர்ற மாரி வச்சிருப்பாங்க. அண்ட் மணி பேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே அந்த டாலர்ஸ் எல்லாமே வந்து ஷஃபிள் ஆகுற மாரியும், காயின்ஸ் வந்து கொட்டுற மாரியும் வச்சிருப்பாங்க. ராக்கெட் சிம்பிளுக்கு ராக்கெட் வந்து உள்ளே வந்து டிராவல் ஆகுற மாரியான 3டி இமோஜி வச்சிருப்பாங்க. அண்ட் சவுண்டும் வரும். பாப் ஷாட்டுக்கு பாப்போட சவுண்டும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல்லான கிளிட்டரும் இருக்கும். அண்ட் பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா, பூம் ஆகுற மாரியான ஆப்ஷனும் அண்ட் பார்ட்டி பிளாஸ்ட் ஓப்பன் ஆகுற மாரியான ஆப்ஷனும் வச்சிருப்பாங்க. இதே மாரி பார்ட்டி ஆப்ஷனுக்கு எல்லாமே வந்து செட் ஆயிரும். இன்னமும் நல்லாயிருக்கும். அண்ட் பலூன் ஃபீச்சர் ஆகட்டும், இந்த பாப் ஷாட் ஃபீச்சர் ஆகட்டும், இதுவுமே அதுக்குள்ள வந்து அடக்கம் தான். செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கோஸ்ட் சிம்பிள்ல பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து கோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஷஃபிள் ஆகுற மாரி வந்து வச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணும்போது இன்னும் வந்து அட்ராக்டிவா இருக்கும். மைக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் ஆகுற மாரியும், மைக்க வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ற மாரியும் இருக்கும். அண்ட் பேர்ட் சிம்பிள் வந்து டேப் பண்ணீங்கன்னா, அந்த பேர்ட் வந்து உங்களுக்கு கொத்துற மாரியான ஆப்ஷன்லாம் குடுத்துருப்பாங்க. ட்ரெயின் சிம்பிள் ஆட்டோமேட்டிக்கா வந்து மூவ் ஆகுற மாரி ரொம்பவே நல்லா வச்சிருப்பாங்க. அண்ட் சாண்டா கிளாஸ் ஆல்வேஸ் சாண்டா கிளாஸ் அத டேப் பண்ணோனே கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஓப்பன் ஆகுற மாரியும், டிஃபரெண்டான விஷயங்கள வந்து அனிமேஷனா வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 3டியோட உங்களுக்கு வந்து அப்படியே தெரியும். அண்ட் பூப் சிம்பிள்ல பார்த்தீங்கன்னா, பூப் வந்து உங்க மேல வந்து ஜஸ்ட் வந்து ஃபிளாஷ் ஆகுற மாரி வச்சிருப்பாங்க. நல்லாயிருக்கும். ஃபயர் சிம்பிள்லயும் அதே மாரி தான். அப்படியே அந்த சேட்டே ஃபயர் ஆகுற மாரியான ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, பாப் இல்லாம எப்படி பாப் ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. அண்ட் மியூசிக்கல் சிம்பிள்ஸில் வந்து அந்த மியூசிக்கல் நோட்ஸ் வந்து ஃப்ளை ஆகிற மாதிரியும், சின்னதாக டோன்ஸ் வந்து கரெக்டாக வந்து க்ரஷ் ஆகிற மாதிரியும் வச்சிருப்பாங்க. அது ஒன் பை ஒன்னாக ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பூம் சிம்பிளில் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வந்து பாம்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து பிளாஸ்ட் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஃபன்னியாக இருக்கும். கிரேஸியான விஷயங்கள். அண்ட் நீங்கள் வந்து டாக் லவராக இருக்கீங்கன்னா, டாக் வந்து கரெக்டாக வந்து லிக் பண்ணுற மாதிரி அந்த சவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கேட் லவராக இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா, அதையே அது லிக் பண்ணிக்கிற மாதிரி அந்த சவுண்ட்ஸும் குடுத்துருப்பாங்க. தண்டர் சிம்பிள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டோம் அடிக்கிற மாரி டிஃபரெண்டான ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அண்ட் இதுலயும் பார்த்தீங்கன்னா, கிராக்கர்ஸ்க்கான தனியான ஆப்ஷனும் இருக்கு. இதுலயும் வந்து கிராக் சவுண்ட் வந்து குடுத்துருக்காங்க. இமோஜி டேப் பண்ணா கிராக் சவுண்ட் வரும். அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள வந்து பார்ட்டிஸ் வந்து பிளாஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். மைக்ரோஃபோன் சிம்பிள்ல பார்த்தீங்கன்னா, மைக்ரோஃபோன் ரொட்டேட் ஆகுற மாரி வச்சிருப்பாங்க. ரெயின்போ சிம்பிள்ல ரெயின்போ வந்து ஒன் பிளேஸ் டூ அனதர் பிளேஸ் வந்து டிராவல் பண்ற மாரி இருக்கும். அண்ட் மத்த ஹார்ட் சிம்பிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னே தனியான கெஸ்சர் ஹார்ட் வித் ஷைனிங் அண்ட் ஹார்ட் வித் ரொட்டேஷன் இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 3Dல மூவ் ஆகிற மாரி வச்சிருப்பாங்க. அண்ட் லவ் ஆஃப் ஹார்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃபிக்கல் இமேஜோட வச்சிருப்பாங்க. பாப் அடிச்சோனே ஜஸ்ட் வந்து ராஷ் ஆகுற மாரி. அண்ட் லவ் வித் கிஃப்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் லவ் வித் ஃபயர் அதுவுமே பார்த்தீங்கன்னா, அந்த 3Dல வந்து ஃபயர் வந்து ரொட்டேட் ஆகுற மாரி ஆப்ஷன் வந்து வச்சிருப்பாங்க. அண்ட் புரோக்கன் அண்ட் ஃபிக்ஸட் ஹார்ட் அதுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லேட்ச் வந்து போற மாரியும் வச்சிருப்பாங்க. அண்ட் புரோக்கன் ஹார்ட் பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் நடந்து அந்த கிரஷ் ஆகுற மாரி இருக்குமோ, அத வந்து 3D சிம்பிள் வந்து குடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா சூப்பரா இருக்கும். அண்ட் நீங்க வந்து நார்மலா சின்ன சின்ன ஹார்ட்ஸ் வந்து நீங்க டேப் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு வந்து டிஃபரெண்டான பாப் வந்து குடுக்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காமனா இருக்கும். ப்ரவுன்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே காமனா இருக்கும். அண்ட் பிளாக் இந்த மாரி விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்ஸ் வந்து பாப் அப் ஆகுற மாரி வச்சிருப்பாங்க. மல்டிபிள் கலர்ஸ்ல வந்து இதுவும் வந்து அக்கரா இருக்கும். நீங்க ரொம்பவே சிம்பிளா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஹார்ட்டுக்குமே இதே மாரி விஷயங்கள் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, காமனா அவங்க குடுத்துருக்கிறது அந்த ஆப்ஷன் தான். அண்ட் ஹார்ட் இன்னர் சைட் அதுவும் பார்த்தீங்கன்னா, பம்ப் ஆகுற மாரி வச்சிருப்பாங்க. அண்ட் லவ் வித் லெட்டர் அந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கிளிக் பண்ண உடனே லவ் வந்து அப்படியே வந்து ஹார்ட் வந்து பம்ப் ஆகி அந்த லெட்டர வந்து ஜஸ்ட் வந்து கிராப் பண்ற மாரி இருக்கும். அண்ட் ரோபோட்டிக் ஃபிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்ட்டோட சவுண்டும் பிளஸ் கிளிங் சவுண்டும் கேட்கும்.
ஸ்டார் சிம்பிள் வந்து சின்னதாக வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. கிளிட்டர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஃபேரிஸ் ஏஞ்சல்ஸ் வந்து சுற்றிட்டு போகிற மாதிரி ரொம்ப அழகாகவே அனிமேஷனில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மேஜிக் விஷ், அந்த மேஜிக் விஷ் வந்து ஜஸ்ட் வந்து ஒன் டைம் ஷேன் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பண்டிலாக ஷஃபிளாக வந்து ஃபோல்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வந்து வச்சுருப்பாங்க. ட்ராமேட்டிக் சிம்பிளில் பார்த்தீங்கன்னா சேட்னஸ் ஹாப்பினஸ் இது ரெண்டும் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் பெயிண்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளிக்கிங் வந்து கரெக்டாக கிடைக்கிற மாதிரியும் அதை வந்து பேடில் ஹோல்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாப் ஷாட் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கலர்ஸ் எல்லாமே கிளிட்டர்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மேஜிக்கான இந்த வகையான க்ளோரிஃபை வந்து ஜஸ்ட் வந்து நம்மளோட ஃபியூச்சரை பார்க்குற மாதிரி ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அண்ட் மெடல்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெடல்ஸ் எல்லாமே ஷைன் ஆகிற மாதிரியும் அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளாஷ் ஆகிற மாதிரியும் வச்சுருப்பாங்க. இப்போ நான் கோல்ட் ஸ்டார் வாங்கியிருக்கேன், இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், செகண்ட் டைம் வந்திருக்கேன், தேர்ட் டைம் வந்திருக்கேன், அந்த பிளேசஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி சிம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. பிரான்ஸ், கோல்டு அண்ட் பார்த்தீங்கன்னா சில்வரில் கொடுத்துருப்பாங்க. நல்லாயிருக்கும். ட்ராஃபி சிம்பிளும் பார்த்தீங்கன்னா மல்டிபிளான ட்ராஃபிஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து உள்ளே வந்து ஷஃபிள் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் இதுதான் முக்கியமானது. நீங்கள் வந்து ஃபுட்பால் லவர்ஸாக இருக்கீங்கன்னா ஃபுட்பால் இந்த சிம்பிள் கொடுத்தீங்கன்னா டபுள் டைம் டேப் பண்ண சொல்லும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து இதை கேமாகவே ப்ளே பண்ணிக்கலாம். எப்படி? உள்ளே வந்து ரீசன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு முறையும் கோல் விழுவாது. நீங்கள் இதை கோல் அடிக்கிற மாதிரியா ரியல் 3D ஆப்ஷனை வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இமோஜிக்குள்ளே ஒரு கேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோல் அடிக்காது, செகண்ட் கோல் மேபி அடிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்கெட் பாலுக்கும் தனியான ஆப்ஷன் இருக்குது. உள்ளே இதே மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேஸ்கெட் பால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை வந்து ஷைன் பண்ணுற மாதிரியும் அது வந்து டுவோர்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் பேஸ்கெட் பாலில் விழாது. சில நேரங்களில் விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேமை வின் பண்ண மாதிரி ஆகும். உங்கள் ஃப்ரெண்டோட ஜாலியாக வந்து விளையாடுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோலர் கோஸ்டர் ஆப்ஷனில் ரோலர் கோஸ்டர் அப்படி வந்து ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கார் சிம்பிளில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் வந்து மதிச்சு போகிற மாதிரியும் சிம்பிளாக வந்து அக்கர் ஆகிற மாதிரியும் இருக்கும். ஃப்ளைட் சிம்பிளில் ஃப்ளைட் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்விங் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் நார்மல் ட்ரீ, கிறிஸ்மஸ் ட்ரீயில் நார்மல் ட்ரீ வந்து ஒரு விதையிலேருந்து எப்படி வளருது அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் மற்ற ட்ரீக்கும் புஷ்லேருந்து ட்ரீயாக மாறும் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் ஆகட்டும். அண்ட் லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த இலையோட தண்ணியை எடுத்துக்கிட்டு திரும்பவும் வந்து க்ரோ ஆகிற மாதிரி ஆப்ஷன் வந்து வச்சுருப்பாங்க. இதே மாதிரி சின்ன சின்ன இலைகளுக்கும் அந்த ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. பொக்கே சிம்பிள் இருக்கு இல்லையா, ஃப்ளவர் சிம்பிளை நீங்கள் வந்து டேப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அழகா ஃப்ளவர்ஸ் வந்து பாப் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பொக்கே சிம்பிள் ரொம்ப ரொம்ப கிளாசிக்கானது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுவும் மற்ற ஃப்ளவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளூம் ஆகிற மாதிரியும் அது புதுசாக பூ பூக்கிற மாதிரியும் வந்து கஸ்டமைஸாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது ரோஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா வகையான ஃப்ளவர்ஸுக்கும் உள்ள இமோஜிலையும் இது பொருந்தும். செக் பண்ணி பாருங்கள். சில இமோஜி சில இப்போ நியூவாக வந்திருக்க இமோஜிக்கு இந்த கஸ்டம் ஆப்ஷன் இருக்காது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர்ஸ் பூம் ஆகிறது அது புதுசாக வந்து ஃபெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும். அடுத்து சன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஷைன் ஆகிற மாதிரியும் அண்ட் பார்த்தீங்கன்னா மூன் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து க்ளோ ஆகிற மாதிரியும் வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் மூன் வந்து லெஃப்ட் சைடு எடுத்தாலும் சரி ரைட் சைடு எடுத்தாலும் சரி அது அழகாக ஸ்லீப் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. தேய்பிறை வளர்பிறை மாறுற மாதிரி. அண்ட் நீங்கள் வந்து டார்க் மூனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து இன்னர் சைடு இருக்க மாதிரியும் பல ரகசியங்கள் அதுக்கு தெரியாத மாதிரியும் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது மூனோட இன்னொரு சைடை வந்து குறிக்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து வச்சுருப்பாங்க. ரொம்பவே கிரேஸியாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூவஸ்டான மூனை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மூனோட ஆர்பிட் வந்து ரொட்டேட் ஆகும் இல்லையா, அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்க்ரோல் ஆகாமல் வச்சுருப்பாங்க. லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், அதாவது தேய்பிறை வளர்ப்பிறை இது வந்து மாறுற மாதிரி இருக்கும். ஹாஃப் மூன், ஃபுல் மூன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கலாக வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே உங்களுக்கு வந்து பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டாராக வந்து ஸ்விங் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் நார்மல் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து முன்னாடி வந்து ஷைன் பண்ணுற மாதிரியும் நான் தான் ஸ்டார் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்கும். அண்ட் ஸ்டார் வித் பிளிங்க் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டு வர மாதிரியும் நியூவான ஆப்ஷன் வந்து உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து நார்மலைஸ்டான சன்னை வந்து கிராஃபிக்கலாக வந்து மூவ் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. சன் வித் க்ளவுட் அண்ட் சன் வித் மூடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இங்கே கிராக் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் க்ளவுட் வந்து உங்களுக்கு வந்து இமோஜியாக மாறுற மாதிரியும் அண்ட் க்ளவுடோட வித் சன் வந்து ரெயின் வந்து ஃபால் ஆகிற மாதிரியும் அண்ட் நார்மலாக வந்து ரெய்னி க்ளவுட் வந்து வர மாதிரியும் தண்டர் க்ளவுட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோம் பண்ணுற மாதிரியும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து வின்டர் வந்தாச்சு. வின்டர் வந்தோடனே என்ன ஆகும், வின்டரோட கிறிஸ்டல்ஸ் வரும் இல்லையா, அந்த கிறிஸ்டல் வந்து டேப் பண்ண உடனே அழகாக வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்னோஃபால் ஆகிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்னோமேன் வந்து அழகாக வந்து ஷைன் ஆகிற மாதிரியும் ஹாய் ஹாய்னு சொல்கிற மாதிரியும் டிஃப்ரெண்டான விஷயங்களை வந்து வச்சுருப்பாங்க. கிறிஸ்மஸோட இன்டிமேஷனாக இதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே கிரேஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். லாலிபாப் சிம்பிளை டேப் பண்ணிங்கன்னா அது வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரியும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் இருக்கும்.
சாக்லேட் சிம்பிளை வந்து நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அந்த சாக்லேட் உருவாகிற மாதிரியும் ரேப்பர் ஆகிற மாதிரியும் அதை சாப்பிட்ற மாதிரியும் வந்து அப்படி கிராஃபிக்கல் இமோஷனில் வந்து மாற்றிருப்பாங்க. பாப்கார்ன் வந்து அழகாக வந்து ஃப்ளாஷ் ஆகிற மாதிரியும் உள்ளே வந்து பஞ்சாக வந்து எகிற மாதிரியும் வந்து சூப்பரான ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. டோனட் ஆப்ஷன் வந்து ரொட்டேட் ஆகி அதில் வந்து டோனட் அப்ளை ஆகி டேஸ்டியான ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஆட் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. அண்ட் குக்கி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குக்கி வந்து மேனுஃபேக்சர் ஆகிற மாதிரியும் மேலே வந்து சாக்கோஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஆட் ஆகிற மாதிரியும் மில்க் ஆப்ஷனில் மில்க் குடிச்சிட்டு ஜஸ்ட் திரும்பவும் வந்து கிளாஸில் வந்து ஃபில் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொருந்தும். இது ஜூஸ் பாட்டிலுக்கு பொருந்தும், காஃபி பாட்டிலுக்கு பொருந்தும். அண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பேபி மில்க் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா சக்காயிட்டு திரும்ப வந்து ஃபில் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. இது நிறையா இருந்துச்சு. நான் சின்னதாக வந்து அனிமேஷனில் இருக்கிறது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திஸ் வந்து ஆட் ஆகிற மாதிரியும் நார்மலைஸ்டு காஃபிஸ் வந்து ஆட் ஆகிற மாதிரியும் அண்ட் ஃப்ளேவர்ஸ் ட்ரிங்க்ஸ் வந்து ஆட் ஆகிற மாதிரியும் அண்ட் ஒயின் நீங்கள் வந்து ஷஃபில் பண்ணுற மாதிரியும் டோஸ்ட் எடுக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும். அண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டு ரெட் ஒயின் வந்து கரெக்டாக வந்து ஃபில் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. இதுவுமே நல்லாயிருக்கும். ஆல்கஹால் ஆல்வேஸ்லி அதுவும் வந்து ஃபில் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் ஜூஸஸ் காஃபின்ஸ் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து உள்ளே வந்து ஆட் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து அனிமேஷனாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்க நல்லா இருக்கும். அண்ட் கோகனட் வந்து ஃபில் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அடக்கம். ஆல்வேஸ் பாப் ஷாட் வந்து ஆட் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ். அண்ட் நீங்கள் வந்து டின்னர் டேபிள் இருக்குன்னா டேபிள் வந்து கரெக்டாக வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி ஸ்விங் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் ஸ்னோ ஸ்லட்ச் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ட்ராவல் ஆகிற மாதிரியும் ஃப்ளவர்ஸில் வந்து ப்ளூம் ஆகிற மாதிரியும் வச்சுருப்பாங்க. அண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்களை இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து டேரக்டராக இருக்கீங்க அப்படின்னா ஆக்ஷன் அப்படிங்கிற இந்த வகையான இமோஜியும் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த வகையான ஆக்ஷன் கட் சொல்கிற மாதிரி. அண்ட் நீங்கள் வந்து சும்மா அப்பப்போ ஜாலியாக வந்து ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த லாஸ் வேகஸ் கேம்ஸான காயினை வந்து ஷஃபில் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும்ல, காயினை போட்டு ஜஸ்ட் வந்து புல் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் ஜாலியாக வந்து உள்ளே வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். பாரு நான் செரி வந்து 3 வரும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சின்னதாக வந்து பெட் வச்சுக்கலாம். இது உள்ளே வந்து ப்ளே பண்ணுற கேம்ஸ்குள்ளேயும் இது அடக்கம். ஒவ்வொரு முறையும் சேஞ்ச் ஆகிறது இதோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து சொல்லும். ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியும் வராது. அண்ட் நீங்கள் வந்து டயல் யூஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் வந்து டயல்ஸை வந்து ஷஃபில் பண்ணிக்கிற மாதிரியும். உதாரணத்துக்கு உங்கள்ட்ட டயல்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு போர்ட் கேம் வச்சுருக்கீங்க ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓரமாக இதை வச்சு இதை டேப் பண்ணி அந்த டயலில் என்ன விழுதோ அதுபடி நீங்கள் வந்து ஜாலியாக வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இதை பற்றியும் சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி எத்தனை கேம்ஸ் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட்டாக. அண்ட் முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கான காரணம் டெலகிராம் மற்ற நெட்வொர்க் மாதிரி ஆயிடக்கூடாது, மற்ற சேட்டிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்து ஹிடனாக வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரியல. அதனால தான் இந்த வீடியோ இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து டார்கெட்டட் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் டார்கெட் வந்து செட் பண்ணுற மாதிரியும் இந்த போர்ட் டார்கெட்லாம் வந்து லான்ச் பண்ணும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஷைனிங்காக வந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் கரெக்டான டார்கெட்டுக்கு வந்து போகாது. ஆனால் உங்கள் லக் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அழகாக வந்து கிளிக் டவுன் ஆகும். இது ஒவ்வொரு முறையும் டிஃப்ரெண்ட் ஆகிறது தான் இதோட அட்வான்டேஜ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணுறீங்களா செகண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு எத்தனை அட்டெம்ப்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னும் இந்த இமோஜிக்கு கஸ்டமைஸாக தெரியிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா சேம் ரிசல்ட் எதிர்பார்க்காம உண்மையாலுமே ஒரு கேம் ப்ளே பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். இதே மாதிரி பவுலிங் பால் கேமும் இதுக்குள்ளே பொருந்தும். பவுலிங் பால் கேம்லையும் பார்த்தீங்கன்னா எத்தனை வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து டேப் பண்ணுறீங்க, எவ்வளோ வந்து பவுலிங் பால்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி அங்கே இருக்க டார்கெட்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அனிமேஷனாக பார்க்கும்போது எப்படி இருக்கோ உங்கள் சின்ன குட்டி ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ரியலிஸ்டிக்காக அந்த கேமை வந்து ப்ளே பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுக்கு ஒரு என்ஹான்ஸ் ஃபீலாக வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா போலீஸ்மேனுக்கான அந்த வகையான இமோஜியும் இருக்குது. அது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி போகிற மாதிரி. அண்ட் ஆம்புலன்ஸ்க்கான முக்கியமான விஷயங்கள், ஆம்புலன்ஸ் வந்து சேவ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. சின்னதாக அதெல்லாம் அனிமேஷனாக வந்து க்ரியேட் ஆகும். ரொம்பவே பார்க்குறது சூப்பராக இருக்கும். ராக் ஸ்டாச்சு டேப் பண்ணோடனே அந்த வகையான பழங்குடியினர் வந்து எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சின்னதாக வந்து சாக்ஸோஃபோனோட வந்து வாசிச்சுட்டு போகும். சவுண்டும் நல்லா இருக்கும். அதையும் கேட்டு பாருங்கள். அண்ட் நார்மலாக வந்து பீச்சில் வந்து நீங்கள் சில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சில்லிங் விஷயங்களும் சரி. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஐலாண்டில் சிக்கிக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன், கேம்பிங்க்கான விஷயங்கள் எல்லாமே வந்து கேம்ப் வந்து செட் ஆகிற மாதிரி. அண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கிராக்கர்ஸ்க்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் சிம்பிளை டேப் பண்ணீங்க அப்படின்னா மொபைலில் வந்து ஒரு மெயில் வர மாதிரியும் அது ஐஃபோனாக ஸ்க்ரோல் ஆகிற மாதிரியும் வச்சுருப்பாங்க. இது ஏன் ஐஃபோனாக இருக்குன்னு என்கிட்ட கேட்காதீங்க.
டெலகிராம் வச்சிருக்காங்க. அத நான் சொல்றேன். இது ஒவ்வொரு முறையும் மாறும். ஐஃபோன் புது மாடல் லான்ச் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுவரைக்கும் மாறல. லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணா உள்ள வந்து டெலகிராம் வந்து யூஸ் பண்ற மாரியான சின்ன மைக்ரோ கெஸ்சன் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. கீபோர்ட டேப் பண்ணோனே, கீபோர்ட் அழகா வந்து வந்து ஃபைன் ஆகுற மாரியும், அத வந்து கிளிக் பண்ற மாரியும் ஆப்ஷன் இருக்கும். ஜெராக்ஸ் மிஷின் பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் எடுக்கிற மாரியும், அண்ட் ஃபோன் ரிங் பார்த்தீங்கன்னா, ட்ரிங் 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 அந்த சவுண்ட் உள்ள வர மாரியும் வச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த ஃபோன் பிக் பண்ற மாரி ஆப்ஷன்லாம் சூப்பரா இருக்கும். அண்ட் டிவி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, மினிமைஸா ஃபர்ஸ்ட் அந்த ஆதி காலத்தில எப்படி இருந்துச்சோ அந்த மாரி விஷயங்களும், காம்பஸ் ஆப்ஷன்ல நீங்க எந்த சைடு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ல இருக்கீங்களோ, அத வந்து காமிக்கிற மாரி ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. கிரேசியா இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா, சாண்ட் கிளாக் வந்து கரெக்ட்டா வந்து ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா, சாண்ட் கிளாக்கோட டைமிங் வந்து கரெக்ட்டா வந்து சொல்ற மாரியும் இருக்கும். பல்ப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, க்ளோ ஆகிட்டு ஜஸ்ட் வந்து பிளிங்க் ஆகி க்ளோ ஆற மாரி இருக்கும். சூப்பரா இருக்கும். மணி ஆப்ஷன் ஃப்ளை ஆகுற மாரியும், சுத்தியும் வந்து மணி வந்து ஃபிளாஷ் ஆகுற மாரியும் இருக்கும். காயின் ஆப்ஷன நீங்க வந்து டாஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் ஹெட்டே வரும்னு சொல்ல முடியாது. டெய்லும் மாறும். அண்ட் மணி ஆப்ஷன் வந்து ஸ்விங் ஆகுற மாரி இந்த ஆப்ஷன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? இந்த மாரி ஐடி கார்ட வந்து ஃபிளாஷ் பண்ற மாரி, அதில டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் ஆகுற மாரி, டைமண்ட் ஆப்ஷன டேப் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, அது வந்து டிஃபரண்டான டைமண்ட் ஜெம்ஸ வந்து ஜஸ்ட் வந்து பிளாஸ்ட் பண்ற மாரியும், டூல் கிட் ஆப்ஷனுக்குள்ள மல்டிபிளான டூல்ஸ் இருக்க மாரியும், அத வந்து ஜஸ்ட் வந்து குளோஸ் பண்ற மாரியும், அண்ட் சின்னதா அந்த வகையான பாட்டி பிளாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, பாம் பிளாஸ்ட் ஆகுற மாரி சின்னதா வந்து ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. கிராக்கர்ஸ் சவுண்டும் இதில வந்து தெளிவா கேட்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. காம்பஸ் ஆப்ஷன் ஆகட்டும், அதே மாரி பைனாகுலர் ஆப்ஷன் ஆகட்டும், மைக்ரோஸ்கோப் ஆப்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து சின்ன சின்னதா அதோட அனிமேஷன் வொர்க், அதோட டியூட்டிய செய்ற மாரியும் வச்சிருப்பாங்க. ஸ்டெத்தஸ்கோப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து ஹார்ட் பீட்ட வந்து செக் பண்ற மாரியும், கேப்சூல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து மெடிக்கல், பார்மசி இந்த மாரி முக்கியமான விஷயங்கள் அப்படியே அடக்கமா வந்து இருக்க மாரியும் வந்து குடுத்துருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்ஜெக்ஷன் ஆப்ஷன் நீங்க வந்து யார் சேட் பண்றாங்களோ, அவங்க இன்ஜெக்ட் பண்ற மாரியும் ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா அண்ட் பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து லைட்டா ஸ்க்ரோல் ஆகுற மாரி வச்சிருப்பாங்க. பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாரி. அண்ட் கெமிக்கல் டெஸ்ட் டியூப் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து கெமிக்கல்ஸ் வந்து ஃபில் ஆகுற மாரி ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. அண்ட் நீங்க வந்து உங்களோட டிகிரி வந்து செக் பண்றீங்க அப்படின்னா, தெர்மாமீட்டர் ஆப்ஷன் மாரி இருக்கும். டாய்லெட் பேப்பர் ஆப்ஷன் வந்து ரொட்டேட் ஆகுற மாரியும், அத வந்து பஞ்ச் பண்ற மாரியும் இருந்துச்சு. இப்போ வந்து அத சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்க நார்மலைஸ்டா பார்த்தீங்கன்னா, சோப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, சோப் வந்து கரெக்ட்டா வந்து பபிள்ஸ் வந்து ஃபில் ஆகுற மாரியும், அண்ட் ஸ்னோ ஆப்ஷன் நார்மலா வந்து ஸ்பாஞ்ச் நீங்க யூஸ் பண்ற மாரியும், கீ வந்து நீங்க வந்து இன்செர்ட் பண்ணி ஓப்பன் பண்ற மாரியான ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, ஓல்டஸ்ட் கீஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்க்ரோல் ஆகாம குடுத்துருப்பாங்க. மேல நம்ம வந்து இந்த டிஸ்கோக்கு யூஸ் பண்ற அந்த டிஸ்கோ பால் பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் ஆகுற மாரி நல்லாவே வந்து குடுத்துருப்பாங்க. அதுவும் நல்லாருக்கும். மெயில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து மெயில் இன்செர்ட் ஆகுற மாரியும், அது ரிசீவ் ஆகி பிக் பண்ற மாரியும் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. கேலண்டர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டேட்டும் வந்து ஸ்க்ரோல் ஆகுற மாரி வச்சிருப்பாங்க. இது ஒவ்வொரு டேட்டுக்கும் டெலகிராம்குள்ள ஒரு மீனிங் இருக்கு. நான் இன்னொரு வீடியோல நான் அத சொல்றேன். அண்ட் பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா, கீழ இறங்குற மாரியான ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. ஓட்டு வந்து நீங்க போடுற மாரி, இது வந்து அமெரிக்கன் ஸ்டைல் ஓட். பழைய நம்மோட பூத்துல வந்து போடுவோம் இல்லையா? அந்த ஓட் ஸ்டைல்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஃபைல்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து உள்ள வந்து இன்செர்ட் ஆகுற மாரியும், இல்ல உள்ள ஃபைலே இல்ல அப்டின்னா, அத வந்து கரெக்ட்டா பூச்சி இருக்க மாரியும் குடுத்துருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு ஃபைல்ஸையும் சூஸ் பண்ற ஆப்ஷன் ஆகட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நியூஸ் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, சின்னதா ஆர்டிக்கிள் வர மாரி இருக்கும். அந்த ஆர்டிக்கிள்குள்ள ஒரு நேம் இருக்கும். அத படிச்சு பாருங்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். புக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு இடங்களா வந்து பஞ்ச்சா வந்து ஸ்டாக் ஆகுற மாரியும் இருக்கும். அபாக்கஸ் ஆப்ஷன் வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் பசங்களுக்கு சொல்லிக் குடுக்குற மாரி ஆப்ஷன் வந்து வச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லாருக்கும். பேப்பர் நோட்ஸ் அதாவது பேப்பர் வந்து நோட்ஸ்ல வந்து கரெக்ட்டா வந்து பென்சில்ல வந்து நோட் பண்ற மாரி இருக்கும். நார்மலைஸ்டு பென்சில் வந்து சைன் பண்ணிட்டு, அத வந்து இரேஸ் பண்ற மாரி இருக்கும். சர்ச் ஆப்ஷன் லெஃப்ட் சூஸ் பண்ணீங்க அப்டின்னா, அதுல வந்து டாகோட பாம் பிரிண்ட் இருக்க மாரி இருக்கும். ரைட்ல பார்த்தீங்கன்னா, எம்ப்டியா இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு டிஃபரண்டான ஃபீல குடுக்கும். அண்ட் லாக் வித் கீ அந்த லாக் வந்து கீ வந்து ஓப்பன் பண்ற மாரி இருக்கும். டிக் ஆப்ஷன் ப்ரவுன் வந்து ப்ரவுன் டிக் அடிக்கிற மாரி இருக்கும். நல்லாருக்கும். ப்ளூ டிக்கான ஆப்ஷன் இன்னும் குடுக்கவே இல்ல அவனுங்க. அண்ட் நீங்க வந்து அனவுன்ஸ்மென்ட் பண்ணா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கான ஆப்ஷன். அண்ட் நீங்க திங்க் பண்றீங்க, டைப் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். ஸ்மோக் ஆப்ஷன், கிளவுட் ஆப்ஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா, பூம் கிளவுட் ஆப்ஷன்லாம் வந்து குடுத்துருப்பாங்க. ஃபிளாக் ஆப்ஷன் நீங்க ரேஸ் வந்து முடிக்கிறதுக்காக இருக்கும். ரெட் ஃபிளாக் பார்த்தீங்கன்னா, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கானது. ஸோ இந்த மாரி இன்னும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, டெலகிராம்க்குள்ள இன்செர்ட்டாவே வந்து குடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப நீங்க பார்த்த இந்த வகையான எமோஜிஸ்ல உங்களுக்கு எது எது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோ, அத கமெண்ட்ல தாராளமா சொல்லலாம். நான் உங்களுக்காக வந்து ஸ்பெஷலைஸ்டா அத வந்து கமெண்ட்டா பின் பண்ணி வைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷனும் நம்மளோட YouTubeக்குள்ள இருக்கு இல்லையா? அதையும் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணி குடுக்குறேன். பார்க்கலாம் எத்தன பேர் அத பண்றீங்க அப்படின்னு. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, என்னோட பொறுமையான பேச்ச கேட்டதுக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னா, இவ்வளோ பெரிய வீடியோலாம் யாருமே வந்து இந்த நேரம் வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த டைம் ஸ்டாம்ப மென்ஷன் பண்ணி சைட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெறைய பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ஸ்டாம்ப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி, இந்த வீடியோ எங்க ஸ்பெஷலைஸ்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அத வந்து மென்ஷன் பண்ணி குடுங்க. எந்தெந்த இமோஜிலாம் நான் யூஸ் பண்ணனோ, எதெல்லாம் வந்து சூப்பரைஸ்டா வொர்க் ஆகுமோ, அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து மென்ஷன் பண்றேன். நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனே நீங்க வந்து காப்பி பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல மாற்றம் இனிதா நடக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி நண்பர்களே.